சப்ளை அண்ட் டிமாண்ட் தெரிஞ்சா ஒண்டி தான் உங்களால் வால்யூம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ண முடியும்லாம் இல்லை. இப்போ உங்களுக்கு நார்மலான கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி தெரியும், ஓகேங்களா? ஸோ கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ண மார்க்கெட் வரும். இப்போ நான் வால்யூம் ப்ரொஃபைல் எடுத்து ப்ரீவியஸ் டே ட்ரா பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் டேனா இது வரைக்கும் வரும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா மோர் வால்யூம் இந்த இடத்துல தான் இருக்கு, கரெக்டா? பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கா, கரெக்டா? ஸோ மார்க்கெட் என்ன இருக்கு பாருங்க, கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த கேப் ஃபில்லிங்க்கு வந்திருக்கு. கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி படி மார்க்கெட் எனக்கு இங்கே ரிவர்ஸ் ஆயிருக்கலாம், பட் ஆனால் எனக்கு மோர் வால்யூம் இங்கே தான் இருக்கு. ஸோ நான் வெயிட் பண்ணி இங்கே ட்ரேட் எடுக்கிறேன். இதே தான் நீங்க நிஃப்டிலையும் பண்ண போறீங்க. இப்போ நிஃப்டிலையும் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் டே வால்யூம் ப்ரொஃபைல் எடுத்து டிரா பண்ணுங்க. இங்க பாருங்க, எனக்கு மோர் வால்யூம் இங்க இருக்கு, கரெக்டா? மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆயிருக்கா, ஆனாலும் பாருங்க மார்க்கெட் கீழே வந்திருக்கு, தெரியுதா? ஸோ எனக்கு கரெக்டா வால்யூம் அதிகமா இருக்க ஏரியால வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இங்க என்ட்ரி கிடைக்கல, ஓகேங்களா? நீங்க ஒருவேளை இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு பிளாக்காக கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கும். பட் எனக்கு இதில் என்ட்ரி கிடைக்கல, எனக்கு பேங்க் நிஃப்டியில் தான் என்ட்ரி கிடைச்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஓகே, இதை விட அந்த ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டா அப்படின்னு நீங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்களோ அதை இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை, அதாவது வின் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண பாருங்க.